இங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். சைக்கிள்ல வந்த ஒருத்தர் கார்ல இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்காம நேரா ரோடுக்கு போயிட்டு அங்க ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வெளியெடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னு தெரியுமா, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே இவர் தான். ஒரு நாள் இவர் ரோடு மேல ஆணிங்களை வச்சுட்டு போயிடுறாரு. அந்த பக்கமா ட்ரக் பாஸ் ஆகுது. ஆனா அந்த ட்ரக் பஞ்சர்லாம் ஆகல, நல்லா தான் இருக்கு. அப்பதான் இவர் இன்னொரு ஐடியா போட்டு ஆணிங்களை இப்படி வைக்க தேவையில்ல, உள்ள புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி வச்சு ஆணியை உள்ள ரோட்ல புதைச்சிடுறாரு. எதனால இவர் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் ஒரு பஞ்சர் ஷாப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆணிங்களை புதைச்சு வைக்கிறதுனால எந்த வண்டி பஞ்சர் ஆனாலுமே பக்கத்துல இருக்க பஞ்சர் ஷாப் தேடி தானே நம்மலாம் போவோம். பக்கத்துலேயே இவரோட பஞ்சர் ஷாப் மட்டும் தான் இருக்கு. அதனால எல்லா வண்டிகளும் இவருக்கு தான் வரும், இவருக்கும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்பெல்லாம் பண்றாரு. ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இதே மாதிரி தான் பஞ்சர் போட வராரு. பஞ்சர் போட்டதுக்கு அப்புறமா அவர் நிறைய காசு எடுத்து இவருக்கு கொடுக்குறாரு. இப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சம்பாதிச்சு பெரிய ஆளாயிடுறாங்க. ஆனா இந்த வேலை ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்காது. இவரோட கடைக்கு கொஞ்சம் பக்கத்துல இன்னொரு பஞ்சர் ஷாப் இருக்கும். இவர் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. அப்ப இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரும் போயிட்டு அதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி